அன்றைக்கி டின்னருக்கு என்னடா செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் கொஞ்சம் பிரெட் இருந்தது. அதை வச்சு சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் வந்து செஞ்சுட்டேன். இது வந்து இன்ஸ்டா ரீல்ஸில் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்த ரெசிபி. இதுக்கு கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு, இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் தண்ணி வச்சுட்டு ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் கொஞ்சம், ஒரு 3 காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு, இதெல்லாமே ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் அன்றைக்கி கேபேஜ், கேப்சிகம், ஆனியன் இது 3 தான் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பக்கம் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டீம் பண்ண மற்ற எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அது கூடவே வந்து 2 சீஸ் ஸ்லைஸ், கொஞ்சமாக உப்பு, பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சும்மா அரைச்சிங்கன்னா அரைக்காது, லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிரும். ஸ்மெல்லாம் எதுவும் வராது. வேக வச்ச சிக்கனை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உதுத்து வந்து எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடவே டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். நான் வந்து அன்றைக்கி சேர்க்கலை. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்ச இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணி தவாவில் கொஞ்சமாக பட்டர் விட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். ஒரு சூப்பர் ஹெல்தியான ஒரு சாண்ட்விச் வந்து ரெடியாகும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள்.